சிவா அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி GT6 இல்லை ஐக்கூடைய நியோ 10 இல்லைனா சாம்சங் கேலக்ஸி S24 FE இல்லைனா OnePlus 13 பெஸ்ட் கேமரா பெஸ்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரவுண்டர் மொபைல் விச் இஸ் பெஸ்ட் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. இந்த 4 ஃபோன்ஸ்லையுமே வந்து கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus உடைய 13R தான் பெட்டராக இருக்கும்போது இங்கே ஸ்னாப்டிராகனுடைய 8 Gen 3 இருக்கிறனால மிச்சம் எல்லாரோடவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது மல்டிமீடியாவுக்கும் எந்த விதமான குறையும் இல்லை. 6000 mAh பேட்டரி இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட் டிஸ்பிளே அப்படின்றனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நம்ம டேரக்டாக டெம்பர் ஒட்டி ஒரு ஹார்ட் கேஸை போட்டோமா அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டே இருப்போம். ஆனால் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேமரா அப்படின்னு சொல்லி போகும்போது கேமராலையும் உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ 2x டெலிஃபோட்டோ வந்து இருக்கும், அதுக்கு பிரைமரி ஷூட்டர், அப்புறமா அல்ட்ரா வைட் ஓரளவுக்கு டீசெண்டாக எடுக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். இதோடைய ப்ரைஸிங் 40,000 ரூபாய். அந்த 40,000 ரூபான்றது கொஞ்சம் ஹை. மேபி உங்களால் பிரைம் டே சேல் வரைக்கும் வெயிட் பண்ண முடியும், ஏதோ ஆஃபர் டைமில் எடுக்க முடியும் அப்படின்னீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு கீழே ஒரு 35,000 36,000 ரூபாய்க்குலாம் வருது அப்படின்னீங்கன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்க முடியும். நீங்க அதை வந்து எடுக்கலாம். இல்லப்பா என் பட்ஜெட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30K தான் இல்ல 32K அந்த மாதிரி தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அங்கேயும் 2 பேர் இருக்காங்களே, ஐகோட நியோ 10 இப்ப ரீசெண்டா இன்னைக்கு லான்ச் ஆச்சு, இதே ரியல்மி GT6 இருக்கு. இது ரெண்டுத்துல எது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி லைஃப் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஐகோட நியோ 10 வந்து ஸ்கோர் பண்ணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்டான பேட்டரி லைஃப்னு சொல்றது வந்து என்னன்னா ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் SOT வந்து வர்றது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கர்வ் டிஸ்பிளே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் மல்டிமீடியா யூசேஜ் நிறைய பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கேமரா யூசேஜும் நிறைய இருக்கும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சூஸ் வந்து பண்ணலாம். ஏன் அதில் கேம் விளையாடவே முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேம் விளையாடலாம், ஹெவியான கேமும் நீங்கள் விளையாட முடியும். ஸ்னாப்டிராகனுடைய 8 Gen 3 தான் இருக்கிறதுனால அதுலேயும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு அந்த லார்ஜர் பேட்டரி அப்படின்ற போது லார்ஜர் பேட்டரி ஃபிளாட் டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது தான் ஐக்கூக்கான எஜ் வந்து இருக்கும். நீ என்னடா சாம்சங் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சாம்சங்கோடைய S24 FE உண்மையிலே 45,000 ரூபாய்க்கு வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. மேபி ஆஃபர் டைம்ல கூட 40,000 ரூபாய்க்கு தான் வருது. அந்த 40,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் பேட்டரி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸினோஸோடைய 2400E வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தோடவும் லோயராக தான் இருக்கும். ஏன் நீங்கள் ஹெவியாக கேம் விளையாடுவீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஃபோனை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு.